தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 பேர் விடுதலை தொடர்பாக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது. உங்களுடைய கருத்து? தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தமிழக அரசுக்கு ஏற்கனவே நமது நீதியரசர் சதாசிவம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ஒரு நல்ல வழியை காட்டியது. மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை அது சுட்டிக்காட்டியது. அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 161 கீழ் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது விடுதலை செய்யும் தமிழக அரசு என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் எல்லாம் காத்திருந்தோம். அதில் மத்திய அரசினுடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்பதற்காக கடிதம் எழுதியதன் விளைவாக இப்போது மேலும் அது சட்ட சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில் சட்ட சிக்கலில் இருந்து மீள்வதற்காக சீராய்வு மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பதை நான் வரவேற்கிறேன். என்றாலும் மேலும் மேலும் தமிழக அரசு காலதாமதிக்காமல் 161வது உறுப்பின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்தால் தமிழக அரசுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் மத்திய அரசால் எடுக்க முடியாது. அதில் எந்த பாதிப்பும் தமிழக அரசுக்கு ஏற்படாது. இந்திய அளவிலும் இதனால் எந்த பாதிப்பும் யாருக்கும் நிகழ வாய்ப்பில்லை. எனவே இந்த சீராய்வு மனுவை தொடர்ந்து மேலும் சட்ட சிக்கல் எழாத வகையில் மத்திய அரசு மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஒரு அரசியல் ரீதியான முடிவை எடுப்பதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். இந்த 7 பேரை விடுதலை செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மத்திய அரசு ஒத்துழைக்க மறுத்தால் மாநில அரசு துணிந்து முடிவெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.